அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹுமா. அல்ஹம்துலில்லா. நம்ம நேற்று வரையும் பார்த்தோம் இல்லையாம்மா, இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் இங்கே தான் பார்க்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். بلى من كسب سيئة وأحاطت به خطيئته فأولئك أصحاب النار هم فيها خالدون. இப்போது இந்த இடத்துல என்னாச்சு, எனக்கு மூச்சு வாங்குச்சு. நீ பாட்டினாமா, நீ பாடும்போது என்ன செஞ்சோம் நம்ம அந்த இடத்துல ஃபஉலாஇக் அப்படி நிப்பாட்டினேன். சரிங்களா? கேஃப்க்கு சுக்குன்னு வச்சதில்லை, நிப்பாட்டினோம். இந்த மாதிரி தான் என்ன செய்யணும்னா, நமக்கு மூச்சு வாங்குச்சு நம்ம நிப்பாட்டுறோம் அப்படின்னா, அந்த மாதிரி நிப்பாட்டும் போது அந்த ஆயத்தில் என்ன எழுத்து, அந்த வார்த்தையில் என்ன எழுத்து கடைசியாக வருதோ அந்த இடத்துல வக்ஃபுடைய சட்டம் எதை ஃபாலோ பண்ணணுமோ அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல வக்ஃபு செய்யணும். சரிங்களாம்மா? இது வக்ஃபுடைய சட்டம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சட்டம், முக்கியமான ஒரு சட்டம். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் வக்ஃபுடைய சட்டங்களை கற்றுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களாம்மா? இப்போது அடுத்த ஆயத்தில் ஃபர்ஸ்ட் அந்த ஆயத்தில் சட்டங்கள் பார்த்துடலாம். பலமங்கசப இங்கே நமக்கு எஹ்ஃபாவுடைய சட்டம் வருது. சரிங்களாம்மா? அடுத்ததான் செய்யத்தாவும் இங்கே நமக்கு இதகாம் பில்குன்னாவுடைய சட்டம் வருது. சரிங்களாம்மா? அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், 5 அலிஃபுக்கு நீட்டணும். அதே போல் ஃபஉலாஇக இங்கேயும் நம்ம 5 அலிஃபுக்கு நீட்டணும். அஸ்ஹாபுன்னார் இங்கே நம்ம நூனை நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். ஹும் ஃபீஹா ஹாலிதூன். ஹும்ல நமக்கு இல்ஹாரே சபவி சட்டம் வருது. சரிங்களாம்மா? ஃபீஹா ஹாலிதூன் நிப்பாட்டும் போது வக்ஃபுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். அதாவது சுக்குன் பேற்ற இந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தைக்கு என்ன எழுத்து முடியுதோ அந்த முடியக்கூடிய அந்த எழுத்தில் என்ன ஹரக்கத்து இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த அப்படி நம்ம என்ன செய்யணும், சட்டங்களை மாற்றிக்கணும். ஜபரு ஜேரு பேஷு இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா நம்ம என்ன செய்யணும், அதை எழுத்து சுக்குனா மாற்றி நம்ம நிப்பாட்டணும். அப்போது ஹாலிதூன் அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும். சரிங்களாம்மா? அடுத்த ஆயத்து பார்க்கலாமா? வல்லதீன ஆமனு வஅமிலு ஸ்வாலிஹாத்தி உலாஇக அஸ்ஹாபுல் ஜன்னah. வல்லதீன ஆமனு வஅமிலு ஸ்வாலிஹாத்தி இந்த சட்டம் நம்ம நிறைய இடங்களை சொல்லி கொடுத்துருக்கோம். சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் ஹரக்கத்துகள் இல்லை அப்படின்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 4 எழுத்துக்கள் இருக்காமா? இந்த 4 எழுத்துக்களுமே நமக்கு என்ன செய்யாது, உச்சரிப்பில் வராது. என்ன காரணம்? ஹரக்கத்துகள் இல்லை இந்த 4 எழுத்துக்களுக்குமே. அதனால் நமக்கு என்ன ஆகாது, இந்த 4 எழுத்துக்களுமே நமக்கு உச்சரிப்பில் வராது. வல்லதீன ஆமனு வஅமிலு ஸ்வாலிஹாத்தி இந்த லாம கொண்டு இந்த ஸ்வாதில் ஜாயின் பண்ணும். அப்போது வஅமிலு ஸ்வாலிஹாத்தி உலாஇக அஸ்ஹாபுல் ஜன்னah. இப்போ தானே மேலே சொன்னீங்க, இந்த மாதிரி ஒரு வார்த்தையுடைய முடிவில் என்ன எழுத்து இருக்கோ அந்த எழுத்துக்கு மேலே உள்ள ஜபரை தான் எடுத்துகிட்டு நம்ம சுக்குன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எழுத்தையே மாற்றிட்டீங்க. ஜன்னத்துன்னு தானே நிப்பாட்டணும், நீங்கள் ஜன்னாக நிப்பாட்டுறீங்க. இதெல்லாம் உங்கள் சந்தேகம். கரெக்டாக என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஆயத்தினுடைய முடிவில் இல்லை நம்ம நிப்பாட்டக்கூடிய, அதாவது மூச்சு வாங்க நம்ம நிப்பாட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன செய்யணும், அங்கே என்ன எழுத்து பார்க்கணும். இந்த மாதிரி குண்டுத்தா மட்டும் வந்துச்சுன்னா இது குண்டுத்தான்னு சொல்லுவாங்க. இது நிறைய மெத்தடில் வரும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் குண்டுத்தா தான். இந்த மாதிரியும் வரும். சரிங்களாம்மா? இந்த மாதிரி குண்டுத்தா ஒரு ஆயத்தினுடைய முடிவில் வந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த குண்டு தாவை குண்டு ஹாவாக மாற்றணும். குண்டு ஹானா இதுமா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது குண்டு ஹான்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கா, இதுவும் குண்டு ஹான்னு தான் சொல்லுவாங்க. இதுவும் ஹா தான். சரிங்களா? இந்த மாதிரி குண்டு தாவை
குண்டு ஹாவாக மாற்றி அந்த குண்டு ஹாக்கு சுக்குன் வச்ச நிலையில் நம்ம நிப்பாட்டணும். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? ஜன்ன அப்படின்னு நம்ம இந்த நிப்பாட்டணும். சரிங்களாம்மா? புரிஞ்சுங்களா? அடுத்ததான் ஹும் ஃபீஹா ஹாலிதூன். ஹும் இங்கே நமக்கு வந்து இல்ஹாரி சபவி சட்டம் வருது. ஃபீஹா ஹாலிதூன் இங்கே நம்ம வந்து நிப்பாட்டும் போது நூனு தானே இருக்குது. அப்போ நூனுக்கு மேலே ஜப்பர் தானே இருக்குது. அப்போ ஜப்பரை எடுத்துட்டு சுக்குன் வச்ச நிலையில் நம்ம நிப்பாட்டிக்கலாம் இந்த இடத்துல. புரியுதுங்களாம்மா? இப்போ அடுத்த ஆயத்து பார்க்கலாமா? وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَ بَنِي إِسْرَائِيلَ لَا تَعْبُدُونَ إِلَّا اللَّهَ. இந்த மாதிரி கோஃபா வந்திருக்கா, இங்கே நம்ம நிப்பாட்டலாம். இது இங்கே ஆயிட்டு இந்த மாதிரி கோஃபா வந்துச்சுனாக்கா இதெல்லாம் நம்ம நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வக்குஃபுடைய சட்டத்தெல்லாம் படிச்சிருக்கோம். சரிங்களா? وبالوالدين إحسانا وذي القربى واليتامى والمساكين وقولوا للناس حسنا وأقيموا الصلاة وآتوا الزكاة ثم توليتم إلا قليلا منكم وأنتم معرضون. இப்போது நம்ம வந்து இந்த ஆயத்தில் உள்ள சட்டங்கள் பார்த்துக்கலாமாம்மா? இங்கே வஇத் அஹதுனா மீசாக பனி, இது நம்ம என்ன செய்யணும்? 3 அலிஃபுக்கு நீட்டி, இஸ்ரா இது 5 அலிஃபுக்கு நம்ம நீட்டி, லா தஅபுதூன இல்லல்லாஹ் இந்த குண்டு ஹாக்கு மேலே உள்ள ஜபரை எடுத்துட்டு சுக்குன் வச்ச நிலையில் இல்லல்லாஹ் அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும். அவ்வாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஜபர் வந்துச்சுன்னா அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? வாய் நிறைய காற்று வச்சு நம்ம வந்து அவ்வாஹ் அப்படின்னு சொல்லணும். சரிங்களாம்மா? வபில் வாலிதைனி இஹ்சானம் வதில் குர்பா இஹ்சானம். இங்கே நமக்கு இதகம் பில்குன்னாவுடைய சட்டம் வருது. இதகம் பில்குன்னா இஹ்ஃபா இக்லா இதகம் பில்குன்னா பிலாகுன்னா இல்ஹா சட்டம் எல்லாமே நம்ம நடத்தியிருக்கோம் ஆல்ரெடி. எஸ்ஆர்னல் குரான் நம்ம சொல்லி கொடுத்தோம், ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஆரம்ப காலத்தில் நம்ம வந்து குரான் ஓதவே தெரியாமல் வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம சொல்லி கொடுத்ததே எஸ்ஆர்னல் குரான் தாம்மா. எஸ்ஆர்னல் குரான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அது நல்லபடியாக முடிஞ்சு இப்போ வந்து அடுத்ததாக குரான் ஸ்டார்ட் பண்ணி பக்கரா ஒதுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? எஸ்ஆர்னல் குரான் சொல்லி கொடுக்கும்போது நிறைய சட்டங்கள் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய கிருபை கொண்டு நிறைய சட்டங்கள் சொல்லி கொடுத்தோம். நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல எனக்கு. பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய சட்டங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களாம்மா? பனி இஸ்ராஈல லா தஅபுதூன இல்லல்லாஹ் இங்கே நம்ம நிப்பாட்டிக்கலாம்னு சொல்லி கொடுத்தோன்னா இந்த கோஃபாங்கிற இடத்துல நம்ம நிப்பாட்டிக்கலாம். வபில் வாலிதைனி இஹ்சானம் இங்கே நமக்கு இதகம் பில்குன்னாவுடைய சட்டம் வருது. வதில் குர்பா வல் யதாமா வல் மசாக்கீனி வகூலு லின்னாசி நூனுக்கு மேலே சத்து இருக்கிறனால இந்த நூனை நம்ம அழுத்தி சொல்லணும். ஹுஸ்னம் இங்கே நமக்கு இதகம் பெல்குன்னாவோட சட்டம் வருது. வ அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்து ஸக்கா இங்கே நிப்பாட்டும் போது நம்ம வந்து ஸக்கா அப்படின்னு நம்ம நிப்பாட்டிக்கலாம். சும்ம தவல்லைத்தும் மீம நல்லா அழுத்தி சொல்லணும். இல்லா கலீலம் இங்கே நமக்கு இதகம் பில்குன்னாவோட சட்டம் வருது. மங்கும் இஹ்ஃபா சட்டம். வ அன்தும் முஅரிலூன் இங்கே நமக்கு வந்து இஹ்ஃபாவுடைய சட்டம் வருது. இங்கே நமக்கு இதாமே சபவி சட்டம் வருது. சரிங்களாம்மா? நான் இன்னொரு தடவை ஃபுல்லாக உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். சட்டங்கள் எதுவுமே சொல்லாமல் முழுமையாக ஓதி மட்டும் காமிக்கிறேன். கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு அடுத்த ஆயத்துக்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் சேர விருப்பம் இருந்துச்சுனாக்கா மேலே பாருங்கள், ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன்னா அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். 6th பேட்ச் அட்மிஷன் முடிய போகுது இன்ஷா அல்லாஹ். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்கம்மா. இப்போ நான் ஒரு ஃபுல்லாக சொல்லித்தரேன், கவனமாக கவனிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم
بلى من كسب سيئة وأحاطت به خطيئته فأولئك أصحاب النار هم فيها خالدون والذين آمنوا وعملوا الصالحات أولئك أصحاب الجنة هم فيها خالدون وإذ أخذنا ميثاق بني إسرائيل لا تعبدون إلا الله وبالوالدين إحسانا وذي القربى واليتامى والمساكين وقولوا للناس حسنا وأقيموا الصلاة وآتوا الزكاة ثم توليتم إلا قليلا منكم وأنتم معرضون. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபை கொண்டு இதுவரையும் நம்ம பார்த்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு அடுத்த பேஜ் பார்க்கலாமா? துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நோன்பு நெருங்கிக்கிட்டு இருக்குது இல்லையா? இன்னும் ஒரு சில நாட்களில் இன்ஷா அல்லாஹ் நோன்பு ஸ்டார்ட் ஆக போகுது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அப்போ நிறைய அமல்கள் செய்வோம். அல்லாஹுடைய கிருபை கொண்டு நம்ம நிறைய குர்ஆன் ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாருமே சேர்ந்து பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் சேர விருப்பம் இருந்துச்சுனாக்கா இங்கே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.